பாசிப்பயிறு சாதம் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா கொஞ்சம் கூட மிஞ்சாது. டேஸ்ட் அந்தளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். ஸ்கூலுக்கு லஞ்சுக்கெலாம் கொடுத்து அனுப்புனீங்கன்னா பிள்ளைங்க நல்லா மிச்சம் வைக்காமல் விரும்பி சாப்பிட்டு வருவாங்க. 1 டம்ளர் அரிசி, 1/2 டம்ளர் பாசிப்பயிறு. பாசிப்பயிரை லேசாக வறுத்துட்டு அரிசியும் பாசிப்பயிரையும் ஒன்றா சேர்த்து நல்லா அலசிட்டு ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. குக்கரில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுங்க. தேங்காய் எண்ணெய் அப்படி இல்லைன்னா கடலை எண்ணெயில் செய்யுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். கடுகு ஜீரகம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் 7 பல் பூண்டு நல்லா பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கணும். பூண்டு லேசாக வதங்கினா தான் 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் சூப்பராக வரும். வெங்காயத்தோடவே 2 பச்சை மிளகாய் கருவேப்பிலை சேர்த்து வதக்கணும். வெங்காயம் வதங்கினது 2 பெரிய சைஸ் தக்காளி நறுக்கி சேர்த்துக்கணும். இது கூடவே இந்த சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்து லேசாக வதக்கி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிட்டோம்னா தக்காளி நல்லா வதங்கி வந்துடும். தக்காளி வதங்கினதும் கொஞ்சமாக மஞ்சள்தூள், 1½ டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்து லேசாக வதக்கி விட்டுக்கணும். இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசி பருப்பை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கணும். அடுத்ததாக தண்ணி ஊற்றிடலாம். 1 டம்ளர் அரிசி, 1/2 டம்ளர் பயறு எடுத்திருக்கேன். இதுக்கு 3½ டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி ஊற்றி ஒரு கொதி வந்ததும் குக்கரை மூடி போட்டு மூடி 4 விசில் வச்சு எடுத்தோம்னா நல்லா சூப்பராக வெந்து வந்துடும். ப்ரெஷர் தானாக அடங்கினது. இப்போ குக்கரை திறந்து பார்க்கலாம். நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு. அரிசியும் பருப்பும் நல்லா வெந்திருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.